சார் அந்த கூட்டம் இவ்வளவு கூட்டம் அதிகமா வந்து அதை விட அதிகம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அதான் கேட்கறவங்க நீங்க அதை பார்த்திருக்கீங்க எம்ஜிஆர். அன்னைக்கு அவர் அரசியலுக்கு வர்ற இல்ல அன்னைக்கு அரசியலுக்கு புரட்சி தலைவர் வருகிற போது மக்கள் தொகை 3.4 கோடி பேர் தான். இன்னைக்கு ஒரு 8.5 கோடி பேர் மக்கள் தொகை பெருக்கம் இருக்கு. வாக்காளர்களே 6.5 கோடி வாக்காளர்கள் ஆயிட்டாங்க. அதனால இன்னும் இதையும் தாண்டி திரு விஜய்க்கு வர்ற கூட்டத்தை நம்ம குறைத்து மதிப்பிடல. தமிழகத்தில் இருக்கிற நடிகர்கள்ல திரு விஜய்க்கு அதிகமான ரசிகர்கள் இருக்கிறார்கள். இதை தாண்டி இன்று அவர் உச்ச நீதிமன்ற நம்பிக்கை தான் 27% நாங்க வாங்கிடுவோம். இல்ல அது அவருடைய நம்பிக்கை. நீங்க இல்ல நிச்சயமா 27 ஒரு 10-12% வாங்கலாம். நான் கூட கடந்த பல மாதங்களுக்கு முன்பு பேசிய போது ஒரு 5-7% சொன்னேன். இப்ப அந்த அவருடைய மதுரை மாநாடு, திருச்சி இந்த கூட்டங்கள் எல்லாம் பாக்குற போது ஒரு 10-12% பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. விஜயகாந்த் உயிரிழப்பு அவருக்கு செட்பேக்கா, அவருக்கு அனுதாபமா இருக்கா சார்? இது நீங்க என்ன நினைக்கிறீங்க? 41 பேர் உயிரிழப்பு, இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு, இதெல்லாம் அவருக்கு ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்துறதா இல்ல வெறுப்பை ஏற்படுத்துறதா? நீங்க என்ன நினைக்கிறீங்க பொதுவா விஜய் ரசிகர்கள்? இந்த சம்பவம் என்பது தாவேகாவுக்கு ஏற்பட்ட ஒரு கரும்புள்ளி தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த உயிர்களை பலி கொடுத்த குடும்பத்தினர், இன்று காயமடைந்து சிகிச்சை பெற்ற குடும்பத்தினரே இதோட ஓஞ்சு போயிடக்கூடாது, திமுக மிரட்டலுக்கு விஜய் பயந்து போயிடக்கூடாது, அவர் மீண்டும் அரசியலுக்கு வரணும் என்று அந்த குடும்பத்தினர், பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரே சொல்லுகிறார்கள் என்கிற போது இவரை நேசிக்கிற, இவரை விரும்புகிற மற்ற பகுதிகளில் இருக்கிறவர்களும் இவருடைய அரசியல் பயணத்தை நிச்சயம் ஏற்பார்கள். இதன் பிறகு வருகிறார் ஒழுங்குபடுத்த வேண்டும். இவரு அதிமுக ஐடி விங்ல திமுக ஒன்றிய செயலாளர் மிரட்டியதாக ஒரு பிரபாகரன் என்பவரோட ஒரு வீடியோ பதிவு வெளியாகி இருக்கிறது. நீங்க சிபிஐ விசாரணைக்கு ஏன் போனீங்கன்னா அவரை மிரட்டினதா அவர் அந்த வீடியோவில் சொல்றாரு. ஆனால் இது அதிமுக ஐடி விங்லேயே வருதா சார்? விஜய்க்கு ஆதரவான நிறைய வீடியோ பதிவுகள் மற்றும் கருத்துக்கள், வரவேற்பு எல்லாமே வருது. அதிமுக தாவேகா கூட்டணி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அதான் நான் தொடக்கத்திலே சொன்னேன்ல, அவர் கொடியேற்று விழா நிகழ்ச்சி, அதை தொடர்ந்து மதுரை மாநாடு, அடுத்து நடைபெற்ற திருச்சி கூட்டம், இதையெல்லாம் பார்க்கிற பொழுது தாவேகாவோடு அதிமுக கூட்டணி சேர வேண்டும் என்று அந்த முயற்சியை பேசி வருகிறார்கள். நிச்சயமாக அது எதிர்பார்ப்பு என்பது அதிமுக இருக்கிறது. இன்றைக்கு அதிமுகவின் ஒரு பகுதியை வழிநடத்துகிற திரு எடப்பாடி பழனிசாமி பொதுக்கூட்டத்திலே பேசுறார். தாவேகா கொடியை பார்த்துட்டு இதோ கொடி பறக்க ஆரம்பித்து விட்டது, எழுச்சி உணர்ச்சி, இது பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு அதிமுக என்கிற மிகப்பெரிய பேரியக்கத்தை வழிநடத்துகிற திரு எடப்பாடி பழனிசாமியே தாவேகா தனக்கு வந்தா வெற்றி, இன்னொன்னு தானே முதலமைச்சராக இதன் மூலம் ஆகிவிட்டோம் என்கிற உணர்வோடு உணர்ச்சிகரமாக பேசினதை நாம பார்த்தோம். அவருடைய உரையும் அந்த உடல் மொழியும் பார்த்தா எவ்வளவு பெரிய இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பேரின்பத்தை பெற்ற மாதிரி இருந்தது. தமிழகத்தில் அதுதான் சொல்றேன், தமிழகத்தினுடைய ஆகப்பெரிய கட்சி. நீங்க ஒன்றுபட்ட அதிமுக, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா காலத்தில் இருந்த ஒன்றுபட்ட அதிமுக என்பது தமிழகத்தினுடைய முதன்மை கட்சி. அந்த முதன்மை கட்சி இன்றைக்கு பலகீனமாக இருக்கிறது. திரு எடப்பாடியால் விலக்கி வைக்கப்பட்டவர்கள், அவருடைய அதிருப்தி அடைந்து விலகி சென்றவர்கள், இவர்கள் இல்லாத அதிமுக என்பது பலகீனமான அதிமுகவை இருப்பதால் தான் தாவேகாவை அழைப்பதற்கு வலிய சென்று ஒருவேளை அதோட கழட்டி விட்டுறான்னு நினைக்கிறாங்களா சார்? இந்த தேர்தலோட கழட்டி அவருடைய எண்ணம் அதுவாக இருக்கலாம். இல்ல கண்ணன், அவருடைய எண்ணம் அதுவாக இருக்கலாம். ஆனா என்ன யதார்த்தம்னு பாருங்க, ஆட்சி அதிகாரத்திலே பங்கு, ஆட்சி பெற வேண்டும், அதிகாரத்தில் மற்றவர்களுக்கும் தன்னோடு பயணிக்கிறவர்களுக்கும் பங்கு தர வேண்டும் என்கிற கண்ணோட்டத்தில், கருத்தாக்கத்தில் விஜய் தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கி இருக்கிறார். திரு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்குவதற்காகவா அவர் தாவேகா தொடங்கினாரு? இல்ல. அப்போ உடன்பாடு தேர்தல் உடன்பாடு இல்ல, தேர்தல் உடன்பாடு என்று வருகிற பொழுது அப்ப இந்த கூட்டணி ஆட்சி என்பதையும் யாரை முன்னிலைப்படுத்துவது என்பது இருக்கும். இப்ப நான் அறிந்த வகையில தாவேகாவுடைய சில முக்கிய நிர்வாகிகள் என்கிட்ட பேசுறப்ப சொல்றாங்க, நாங்க அதிமுக பாஜகவில் இருந்து வெளியே வர வேண்டும்,
1980 திமுகவும் காங்கிரஸும் 50-50 சீட் ஷேரிங் போட்டாங்கல்ல, ஆமா அது மாதிரி தாவேகாவும் எடப்பாடி தலைமையிலான அண்ணா திமுகவும் 50-50. சரிபாதி இடங்களை பகிர்ந்து ம் ம் யார் அதிக இடங்களில் வெற்றி பெறுகிறார்களோ, யாருக்கு அதிக எம்எல்ஏக்கள் கிடைக்கிறார்களோ அவர்கள் முதலமைச்சராகவும் அடுத்து வருகிறவர்கள் துணை முதலமைச்சராகவும் இருக்க வேண்டும் என்கிற கண்ணோட்டத்தில் நாங்கள் பேசுவோம் என்று தாவேகாவின் வியூக வகுப்பாளர்ல 1-2 பேர் என்னுடன் பேசுற போது தெரிவிச்சாங்க. அப்ப இதையெல்லாம் திரு எடப்பாடி ஒப்புக்கொள்வாராங்கிறது இருக்கு. இதை தாண்டி பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலே கூட்டணியை உறுதிப்படுத்திவிட்டு அது தொடர்பாக தான் பயணப்படுகிறார். தமிழ்நாட்டை பொறுத்தளவுல திரு எடப்பாடி தான் என்டிஏவனுடைய தலைமை என்று டெல்லியை அறிவிச்சிட்டாங்க. அப்ப இவர் எடுக்கிற முடிவு தான் யார் இவரோடு கட்சியில இருக்கணும் அப்படிங்கிறது. அப்ப தாவேகா தன்னுடைய கொள்கை எதிரியாக பிரகடனப்படுத்திய பாரதிய ஜனதா கட்சி இருக்கிற பொழுது பாரதிய ஜனதா கட்சியோடு தாவேகா உடன்பட்டு போகுமாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அப்ப தாவேகாவை இவர் இணைக்க வேண்டும் என்றால் பாஜகவை இழக்க வேண்டும். பாஜகவை இழந்து தாவேகாவோடு வருகிற பொழுது ஆட்சி அதிகாரத்தில் யாருக்கு எத்தனை சதவீதம் என்ன பங்கு என்பதும் பெரிய பிரச்சனை. நாங்கள் திராவிட கட்சிகளை வீழ்த்தி விஜய் தலைமையில் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்று களத்திற்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு தாவேகாவினுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகளும் பேசி வருகிறார்கள். எனவே இந்த ஒரு இடியப்ப சிக்கலா தான் இந்த சிக்கல் இருக்கிறது. இதை தாண்டி